இப்பதான் வந்திருக்காரு, அதனால தெரியல. அது கரெக்டான அவர் தான் முடிவு பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. செங்கோட்டை சீனியர் செங்கோட்டையன் இருக்காரு, அவரை வச்சு வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள்லாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா, சரி ஒரு புது கட்சி வரணும் அப்படின்றது எதிர்பார்த்து ஓட்டு போடுறேன். ஓட்டத்தில் தப்பே இல்லை, விஜய் வந்ததுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இவங்கெல்லாம் பண்ணாத தப்பு இவரும் பண்ணக்கூடாது. டிவி பார்க்கும்போது திமுக தான் முன்னணியில இருந்தது, எடப்பாடியார் 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஏதோ சதி நடந்துருக்கு. இல்ல ஏன் விஜயே ஆள் வச்சு பணம் கொடுத்து பண்ணிருக்க முடியாது? அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்ல, சினிமா பணம் இருக்கு. இவரு ஆனா ஊழல்ன்றீங்க, ஏன் அம்மா பண்ணலையா ஊழல்? ஏன் இவர் பண்ணலையா? இல்லைங்க, இது மன்னராட்சி நடக்கல, மக்களாட்சி தான் நடக்குது. மக்களை பார்த்து இது தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப வருஷமா இருந்தது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். இப்போ அவர் எந்த இதுவுமே இல்லாமல் இவராக தனியாக நின்று இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இதுக்காக பாராட்டணும் வாழ்த்தணுமே தவிர அவரை பற்றி எதுவும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. மாற்றம் வரணும்னு மக்களும் யங்ஸ்டர் நினச்சி அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதை அவர் இனி ஒரு 5 வருஷம் காப்பாற்றி நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல பேரை எடுக்கணும். மக்கள்லாம் சொல்கிறதுமா விஜய்க்கு தான் தெரியாது, ஆட்சி கழிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடக்காது. கண்டிப்பாக பாருங்கள், விஜய் நம்ம தேர்ந்தெடுத்து நல்லதுன்னு வச்சுப்பாங்க. 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திரும்பி வச்சு தான் வருவார் பாருங்க, கம்பல்சரி. நான் எப்போ ரசிகர், நான் ஒரு ரசிகர். எங்கள் ஓட்டில் எல்லா ஓட விஜய்க்கு தான், தளபதி தான் எப்பயுமே. புது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை, இளைஞர்கள். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட இவங்க கம்பேர் பண்ணும்போது அந்த நலத்திட்டங்களை செய்வாங்களா? இப்போ 2500 ரூபா தரன்னு இருக்காரு பெண்களுக்கு, அது இமீடியட்டாக அடுத்த மாதத்துலேருந்து கொடுப்பாங்களா? ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சினிமா கவர்ச்சியில் அது விசிலமும் விஜயும் மனசில் வச்சு ஓட்டு போட்டு யாரை தோக்கடிக்கணும்னு தெரியாமல் அந்த குளத்தூர் மக்கள் தோக்கடிச்சா நான் நினைக்கிறேன். இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. 2 திராவிட கட்சிகளுமே இல்ல. இந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அரசியலே தெரியாதவர் ஆட்சி நடத்தினால்? இப்பதான் வந்திருக்காரு, அதனால தெரியல. அது கரெக்டான அவர் தான் முடிவு பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. செங்கோட்டை சீனியர் செங்கோட்டையன் இருக்காரு, அவரை வச்சு வழி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ தனி பெரும்பான்மை இல்லைல்ல அவருக்கு, எந்த கட்சி கூட வரும்? எனக்கு தெரிஞ்சு பாமக வருவாங்கன்னு, அன்புமணி ராமதாஸ் இல்ல காங்கிரஸ், அவங்க 2 பேரும் வந்தா வாய்ப்பு இருக்கு அவங்க 2 பேருக்கு. சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் சூரியனுக்கு தான் போட்டேன். அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க ஒரு 50-60 வருஷமா இவங்களே ஆண்டு இருக்காங்க. அதால இப்போ இளைஞர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஒரு புது கட்சி வரணும் அப்படின்றது எதிர்பார்த்து ஓட்டு போடுறேன். ஓட்டத்தில் தப்பே இல்லை, விஜய் வந்ததுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் பண்ணாத தப்பு இவரும் பண்ணக்கூடாது. திராவிட கட்சி தப்பு பண்ணிச்சு தானே இவர் சொன்னார், நான் வந்தால் லஞ்சத்தை ஒழிப்பேன், போதையை ஒழிப்பேன், பெண்கள் பலாத்காரம் பண்ணதை ஒழிப்பேன். இதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணணும். சும்மா சொல்லாட விட்டக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மக்கள் நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நீங்கள் இறங்கி செய்யணும். என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ இந்த வாக்குறுதி தான் நிறைவேற்றணும். சும்மா வாயால் சொல்லிட்டு மேடை பேச்சாட போகக்கூடாது. அதுமாதிரி நாங்கள் ஒரு கிராமத்தையுமே பார்ப்போன்னு சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணாருன்னா நல்லது, வரவேற்க வேண்டியதான். கண்டிப்பா. இப்போ எல்லாருமே புது எம்எல்ஏக்கள் தான் உள்ள இருக்கிறவங்க. அவங்களுடைய அமைச்சரவை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாளாகும் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது யாருக்குமே. எல்லாம் புதுசாக போறவங்க தான். இதுல நிறைய குளறுபடி நடக்கும். இதை மெயின்டைன் பண்றது தான் பெரிய விஷயமே. ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து போகணும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் உதயசூரனுக்கு தான் போட்டேன். இது மன்னராட்சி நடக்கல, மக்களாட்சி தான் நடக்குது. மக்களை பார்த்து இது தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப வருஷமா இருந்தது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும். இப்போ அவர் எந்த இதுவுமே இல்லாமல் இவராக தனியாக நின்று இவர் ஜெயிச்சு வந்திருக்காரு. இதுக்காக பாராட்டணும் வாழ்த்தணுமே தவிர அவரை பற்றி எதுவும் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. டிவிக்கே சந்தோஷம் தான். கண்டிப்பா. இது சதி நடந்திருக்கு அப்படின்னு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது எப்படிங்க வரும்? ஒருத்தர் சொல்லிட்டு போறாங்க, நைட்டு வரைக்கும் நாங்க பார்த்தோம். அப்ப நைட்டே எண்ணிட்டாங்களா உங்களுக்கு? காலையில காத்தால 6 மணில இருந்து தானே எண்ண ஆரம்பிச்சாங்க. 8 மணி தான் தபால் ஓட்டே சொன்னாங்க. அப்படி எப்படி நைட்டே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, 3 மணிக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, காலங்காத்தால எப்படி இவங்க ஜெயிச்சாங்கன்னு எப்படி சொல்றாங்க? அது தப்பான இது தானே. அப்ப அதுவே தப்பு தானே. எந்த டிவில உங்களுக்கு நைட்டு சொன்னாங்க இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க? எதுவுமே சொல்லலையே. வெறும் நாங்க அடுத்த நாள் நாங்க
அந்த 26 நாங்கள் தேர்தல் கலன்னு காமிச்சாங்களே தவிர யாருமே ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு எதுவுமே சொல்லலைங்க. அப்படி சொல்லாத மாதிரி எப்படிங்க நைட்டே எங்களுக்கு ஓட்டு எண்ணிட்டாங்க, நாங்கள் பாதி பார்த்துட்டோம், அது எப்படி காலங்காத்தாலும் இவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. அவரே உதயநிதி அவரே சொல்லிட்டாரு, நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கிறோம் மக்கள் தீர்ப்பை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எதுவும் இல்லைங்க, இது மக்களா கொடுத்த தீர்ப்பு தாங்க. ஏதாவது ஒரு கட்சி வரட்டும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்ப விஜயோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நல்லா இருக்குங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். நல்லா ஆட்சி அமைப்பாரு. ஏன்னா அவருக்கு அரசியலே என்னன்னு தெரியாது இல்லையா? இல்லைங்க, அப்படி தெரிஞ்சுதான் எம்ஜிஆர் எப்படிங்க வந்திருப்பாரு அரசியலுக்கு? கண்டிப்பா. அப்ப ஸ்டாலின் எப்படி இங்க வந்திருப்பாரு அரசியலுக்கு? எல்லாருமே தெரியாம தாங்க வருவாங்க அரசியலுக்கு. வந்தோடனே தாங்க அரசியலை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. வந்து தெரிஞ்சு பாருங்க, நிச்சயமா அவர் எல்லாம் செய்வாருங்க. முதல்ல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் 2 கட்சிகளும் மாறி மாறி ஊழல் பண்ணி தமிழ்நாட்டை சீரழித்து வச்சுருந்தாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு மக்களும் யங்ஸ்டர் நினச்சி அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதை அவர் இனி ஒரு 5 வருஷம் காப்பாற்றி நல்ல ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு நல்ல பெயரை எடுக்கணும். இப்போ அவருக்கு வந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. எந்த கட்சியில இருந்து வந்தா அவருக்கு வந்து சிரமம் இல்லாம ஒரு நல்ல ஆட்சி அமைக்கலாம்? எந்த கட்சியில் இருக்கிறவன் பணத்துக்கு ஆசைப்படாம விஜய் மேல ஒரு பற்றுதலோடு இருந்து இவர்கிட்ட போனா நல்லது செய்வாருன்னு நம்பி போறாங்களோ அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் அங்கே போகலாம். பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ போனாங்கன்னா விஜயும் ஒரு சாதாரண அரசியல்வாதி ஆயிடுவார். அரசியலை கொடுக்க முடியும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். மக்கள் வந்து அவர் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட கொடுத்துருக்குறாங்க. அதை காப்பாற்றி 5 வருஷம் மக்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் கனிம வள கொள்ளை, மண் வள கொள்ளை, மக்கள் மேலே வரிக்கு மேலே வரி விதிக்கிறது இல்லாமல் ஒரு ஜெனியூனாக ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னா 2031க்கு அப்புறமும் அவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து அவருடைய விருப்பம். அது நடவடிக்கை எடுக்கலாம், மன்னித்து விடலாம், நம்ம ஒன்றும் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை அவர் நல்ல விதமாக ஆட்சி நடத்தி காப்பாற்றி இன்னும் அடுத்து 31க்கு அப்புறமும் அவர் நல்லாட்சி வழங்கணுங்கிறது என்னுடைய ஆசை. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் வந்து பாளையங்கோட்டை எனக்கு சொந்த ஊர். நான் ஓட்டு போட்டது வந்து டிஎம்கேக்கு தான் போட்டேன். அதான் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இன்னைக்கு விஜய் தான் அடுத்த சிஎம்மா வர போறாரு. விஜய் தான் ஷார்ப்பா, விஜய் தான். விஜய்க்கு தான் போட்டுக்கிறேன் ஓட்டை. உட்காருவாரு கண்டிப்பா. இப்போ விஜய் வந்தா ஆட்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது செய்வாருன்னு நினைச்சு தான் போட்டுக்கிறோம் ஓட்டு. ஓகேங்களா? அது அப்படிதான். அவங்க எல்லாம் ஏமாத்தி தின்ற வரைக்கும் தின்னுட்டு போயிட்டாங்க. வர்றவங்க புதுசாக வர்றவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவனுக்கு என்ன ஹெல்பிங் மோடு தான் இருக்கு அவர்கிட்ட, விஜய்கிட்ட பண்ணுவார். சிஎம் வருவாருன்னா அதுக்கு மெஜாரிட்டி தேவையில்லை. மெஜாரிட்டி தேவை. இன்னும் 10 தானே வேணும்? 11 107. இப்போ 108 வந்திருக்கு. இப்போ ஃபைனலா எப்படி இல்ல 108 சீட் வந்துருச்சு ஃபைனலா சீட்டு. இப்போ இன்னும் 10 சீட் வந்து தேவைப்படுது. இப்போ 10 சீட்ல வந்து கண்டிப்பா அவர் பெரும்பான்மையை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி கொண்டு வருவாங்க சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக யாரும் போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. திமுக 10 சீட்டு தோங்கன்னா சரி, காங்கிரஸ் அது எதிர்ப்பு இருக்குது. திமுகக்குள்ளே இருக்குது. அந்த தலைவர் அவுட் ஆயிட்டார். கீழ்பயன்பு தொகுதியில் 5 சீட்டு வந்துக்கிறாங்க காங்கிரஸ். 5 சீட்டு இருந்தா ராகுல் காந்தி சொன்னாதான் சேருவாங்க. இங்கே ராகுல் காந்தி சொன்னாதான் சேருவாங்க. சரி தாத்தா, இப்ப ராகுலே நைட்டு வந்து பேசியிருக்கிறாரு, நான் 2 நாள் விஜய சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, 5 சீட்டே வரட்டும். 5 சீட் விட்டா இவங்க மஞ்சள் பதி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்களா சொல்லு பார்க்கலாம். ஏன்னா 5 சீட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் மஞ்சள் பதி. இன்னொரு 5 சீட் வேணுமே. இன்னும் 5 சீட்டுக்கு வந்து பாமக வரதா சொல்லியிருக்காங்களே. அவங்க ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க. எங்க இந்த எடப்பாடியார் டெல்லிக்கு இந்த எம்பி டிப்யூட்டி எம்பி இவங்க ஒரு மினிஸ்டர் கொடுப்பாங்களா? இப்போ அப்படின்னா இவரோட ஆட்சி வராதுன்னு சொல்றீங்களா? ஆட்சி வரல. ஆனால் மறுபடி ஒரு மனுமத்தில் உட்கார வைப்பாங்களாம். என்னது உட்கார வைக்கணும். உட்கார வச்சு நீ ஜபா இங்கே இது காட்டு 118 சீட்டு விற்பனை காட்டணும் அப்படி காமிச்சு ஒரு டைம் கொடுப்பாங்க. சரி, இவரோட ஆட்சி எப்படி இருக்கும்? ஆட்சி எப்படின்னா இப்போ இவ்வளோ கடை வச்சுட்டு போயிட்டாங்களே, அது எப்படி கழிக்க முடியும்? கஜனால இருக்குதா இல்லை தெரியாது, அதான் சொல்ல முடியாது. அதான் அதோட பாலிட்டிக்ஸ் நான் நடந்துக்கிறதா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவ்வளோ கடை வாங்கினா அது உண்மை. எப்படி கிடைக்கும் இல்லாமல் பிஜேபிக்கு எது இதே மாதிரி இல்லாமல் டிஎம்கே வரணுங்கிற மாதிரியோ இவருக்கு வராமல் வராதான் நிச்சயம். நிதி வந்து மத்திய அரசாங்கத்தை கேட்கும் போது
குறிப்பாக குறி மாட்டாங்களா? அது சொல்லி பார்க்கலாம். எப்படி உன்னால் திரும்ப ஆட முடியும்? நேற்று மோடி வந்து சொல்லியிருக்கிறாரு மத்திய அரசாங்கம் விஜயோட ஆட்சிக்கு வந்து நல்ல உறுதுணையா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சி. ஒட்டேன்னு சொல்ல முடியாது. 6 அமரை பார்த்துட்டு சொல்லலாம். ஆமாம். சரி. எத்தனை யார் எப்படி இவங்க நல்லவங்கள தான் உறுப்பினர்கள் தான் கட்சி உறுப்பினர் எப்படி இருக்கிறாங்க சூழ்நிலை பார்த்து செய்யணும். அவங்க காசு சம்பாதிக்கும் ஒரு விருப்பங்களை. இப்போ இவரும் ஊழல் தான் பண்ணுவாருன்னு சொல்ல வரீங்களா? ஊழல் பண்ணுறது இவர் ஊழல் பண்ண மாட்டார். விஜய் ஊழல் பண்ண மாட்டார். ஏன்னா சின்ன ஆக்டர். எம்ஜிஆர் ஊழல் பண்ணல, விஜய் ஊழல் பண்ணல. சினிமா இவங்கெல்லாம் மக்களாக ஓட்டு போட்டாங்க இளைஞர்கள். ஃபஸ்ட்டு வரும்போது விஜய் யாரும் விடவே இல்லை. நான் யாரும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு. நானாச்சும் ஒரு 10 இடம் வருவோம், 20 இடம் வரும் எதிர்பார்த்தோம். இது வந்து ஒரு வரலாற்று சாதனை மாதிரி ஒரு நிச்சயமா அவரால் இனிமேல் தெரியும். அவர் வந்து இப்போ வந்து அரசியல் வரல. அவர் ஒரு 5 வருஷமாகவே முடிவு பண்ணிட்டார். சின்னத்தையே இப்போ முடிவு பண்ணல. அவர் 10 எப்பயும் முடிவு பண்ணிட்டார். அதெல்லாம் கண்டிப்பாக அரசியல் நல்லதான் கொண்டு வர நல்லதான் பண்ணுவார். மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் எல்லாம் காசு எல்லாம் காசு கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் டீமுக்கு ஓட்டு 3000 கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு மாற்றி கொடுத்து விட்டாங்க எல்லாத்தையும். ஊர் பஸ் ஊரில் பஸ் விட்டுருந்தானா நான் நைட் 12 மணி பஸ் ஏறினேன். எங்கள் ஊருக்கு 4 ஊர் தான் போகணும். நான் 12 ஊராக போகிறேன். லாக் பண்ணிட்டாங்க. கிளம்ப லாக் பண்ணிட்டாங்க. விடியகால இங்கே பஸ் எடுத்து விடியகால 6 கிளம்ப போகிறேன். 30 கிலோமீட்டர் நான் 6 ஊராக போகிறேன். அதனால் இந்த வாட்டி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். நல்லது நடக்கும். நல்லது தான் நடக்கும். இனிமேல் தான் விஜய் வந்துட்டார்ல. எப்பவுமே என் பிறந்தது ஒன்று டிஎம்கே 2 தான் இருக்குது. இது யாரும் வர விடலை. விஜய் வந்து நல்லது தான். எனக்கு ஒரு மாற்று அரசியல் வரணும்ல. உங்களை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு 2 பேர் தான் வரணும். வேறு யாரும் வரக்கூடாதா? அதெல்லாம் புது ஆள் வரணும். எனக்கு பார்த்துருங்க. ஆள் தான் இவர் என்ன பார்ப்போமே. இவர் கொஞ்சம் சின்ன வயசு. அவர் மைண்டு வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மைண்டு வேறு மாதிரி இருக்கும். பார்ப்போம். அவர் 5 வருஷம் கொடுத்து தான் பார்ப்போங்க. எம்ஜிஆர் விஜய் வந்து வந்தார். அவர் ப்ரெஸ்ஸு வந்து கண்டதை கேட்டு வீணாகிட்டாங்க. அதில் மக்களை மாட்டாங்க. இப்போ கண்டிப்பாக நேற்று வந்தார் ஈவினிங் நைட்டுங்க காலேஜில். நல்லது தான். இனிமேல் நல்லது நடக்கும். நல்லது ஆட்சி பண்ணுவார். ஆட்சி பிடிப்பார். அடுத்த வருஷம் அவர் தான் இருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு இளைஞர்கள் கையில ஆட்சி நல்லது நடக்கும். ஆமாம், நடக்கும். கண்டிப்பாக தப்பு கொடுப்பாரு. உன்னாதான் அவனை விட மாட்டாங்க. எதுவும் நோண்டிட்டே இருப்பாங்க. விஜய் ஆட்சி கலைக்கு பார்ப்பாங்க. அவருக்கு செங்கோட்டையன் கூட சப்போர்ட் பண்ணுவார். தெரியும். இப்போ விஜய்க்கு அரசியல் வந்து புதுசாக அவருக்கு. ஆனால் சப்போர்ட் ஆள் இருக்காங்க. சாதாரண இந்த இடத்துக்கு வரல. அவர் ஏதோ பண்ணி அது முறியடிப்பார். கண்டிப்பாக ஆட்சி கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லது பண்ணுவார். எல்லாத்தையும் இந்த நம்ம ஓட்டு மக்கள்லாம் சொல்ல தெரியுமா, விஜய்க்கு தான் தெரியாது ஆட்சி கழிச்சிருவாங்க அவருக்கு சொல்கிறாங்க. அப்போ நடக்காது. கண்டிப்பாக பாருங்கள் விஜய் நம்ம தேர்ந்தெடுத்து நல்லதுன்னு வச்சுப்பாங்க. 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திரும்பி வச்சு தான் வருவார் பாருங்க. கம்பல்சரி. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிவிக்கு. நான் எப்போ ரசிகர். நான் ஒரு ரசிகர். எங்கள் ஓட்டில் எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான். தளபதி தான் எப்பயுமே. ஆட்சி மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். பட் ஆட்சி அப்படின்னா மற்ற 2 திராவிட கட்சிகள் எதிர்கொண்ட மக்களுக்கு செய்யக்கூடிய விழிப்புணர்வு, மக்களுடைய உதவி செய்வாங்களாங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை, இளைஞர்கள். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட இவங்க கம்பேர் பண்ணும்போது அந்த நலத்திட்டங்களை செய்வாங்களா? எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2500 ரூபா தரேன்னு இருக்காரு பெண்களுக்கு. அது இமீடியட்டாக அடுத்த மாதத்துலேருந்து கொடுப்பாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது அதுதான் அந்த அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியுது. அதனால் வந்து அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நிறைவேற்றுறது கஷ்டமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து இவரை தோக்கடிக்கணுமான்னு அவங்க நினைக்கல. பட் அந்த விசில் சின்னம் விஜயோட அவங்களுடைய அந்த சினிமா கவர்ச்சியில் அது விசிலமும் விஜயும் மனசில் வச்சு ஓட்டு போட்டு யாரை தோக்கடிக்கணும்னு தெரியாமல் அந்த குளத்தூர் மக்கள் தோக்கடிச்சா நான் நினைக்கிறேன்.